இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம் ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை இறைவனுக்கு நன்றி கூறி முக மலர்ச்சியோடு இறைவனுடைய கரங்களை பிடித்து கொண்டே நாம் பயணிப்போம். இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 12 இறைவார்த்தைகள் 13 21 முடிய பகுதிகள். இந்த பகுதியை நான் படித்து தியானித்ததில் எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, பொருளாதாரத்தில் அல்ல, கடவுளுடைய உறவில் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசு செல்லுகிற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவை அணுகி, இயேசுவே, என்னோடு சகோதரனுக்கும் எனக்கும் உள்ள அந்த பாகத்தை பிரித்து கொடுக்க நீ நடுவராக வாரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். நீங்க பிரிச்சு கொடுங்க. இயேசு சொல்றாரு, நான் என்ன நடுவரா உங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு? இது கிடையாது, என்னுடைய பணி வேற. என்ன இப்படி ரொம்ப சீப்பா நீ எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயர்ந்த பண்பு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். நான் பாகம் பிரிப்பவனாக வரவில்லை, மாறாக உங்களுக்கு நிலையான வாழ்வை கொடுக்க, பாவத்திலிருந்து மீட்க, உங்கள் மீது இரக்கம் கொள்ளத்தான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு உயர்ந்த பண்பை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த ஊமை மூலமாக சொல்லுகிறார். இதுல ஒரு சின்ன ஊமையை சொல்றார். ஒரு செல்வந்தன் இருக்கிறான், அவனுக்கு பெரிய சொத்துக்கள் இருக்குது. அவன் சொத்துல இருந்து அநேக செல்வங்கள் வந்துகிட்டே இருந்தது. அந்த தானியங்களை எல்லாமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். இடம் பத்தலை. இன்னும் அதை இடிச்சுட்டு பெருசா கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நான் உண்டு குடிந்து அப்படியே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அன்னைக்கு இரவே அவன் விட்டு பிரிய போகிற நேரம் வருது. அப்ப சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? அவன் நாளைக்கு சாப்பிட முடியுமா? எதை நம்பி அவன் அந்த பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வியை கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த செல்வம் பொருட்களை சேர்த்து வைப்பது எல்லா மனிதருக்கும் உள்ள பெரிய ஆசை. ஐயோ, இன்னும் ஒரு 10,000 என் பேங்க்ல நான் சேர்த்து வச்சிட மாட்டேனா? இன்னும் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை நான் வாங்கிட மாட்டேனா? இன்னும் ஒரு 4 வீடு எனக்கு எக்ஸ்ட்ரா, அங்கங்க நான் போற இடத்துல, நான் டூர் போற இடத்துல ஒரு சின்ன சின்ன வீடு இருந்தாக்க போய் தங்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தணும் ஆசை வந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு வளர்க்கிறோம் என்று நாம் ஒருபோதும் சிந்திப்பது கூட கிடையாது. பொருளாதாரம் தேவை. நம்முடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். நம்ம வாழ்க்கை ஒரு வேலை 60 வருஷமோ 30 வருஷமோ 20 வருஷமோ 100 வருஷமோ 120 வருஷமோ தெரியாது. ஆனா அந்த வருஷம் வரைக்கும் தான் நம்ம வாழ போறோம். வாழ்ற வரைக்கும் நம்ம ஆழமான ஒரு வாழ்க்கை புரிந்து வாழ வேண்டும். மேலோட்டமான வாழ்க்கை அல்ல. அப்ப செல்வத்துல 2 விதமான செல்வங்கள், மேலோட்டமான செல்வம், ஆழமான செல்வம். ஆழமான செல்வம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நான் இந்த செல்வங்களை வைத்து கடவுளை அடைய வேண்டும், இந்த செல்வங்களை வைத்து ஏழை எளியவருக்கு உதவ வேண்டும் என்பது ஆழமான ஒரு செல்வம். மேலோட்டமானது, ஐயோ எனக்கு தான் தேவை, எனக்கு தான் இன்னும் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே போவோம் இல்லையா? இது மேலோட்டமா இருக்கிறது. அப்ப மேலோட்டமான வாழ்க்கையில நம்ம அதிகமான ஈடுபாடு கொள்ற போது, காட்டுகிற பொழுது உண்மையான நிம்மதி நமக்கு கிடைக்காது என்ற ஒரு பெரிய உயர்ந்த செய்தியை சிறப்பாக இந்த நற்செய்தியை நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, செல்வம் பொருட்கள் நமக்கு தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை, தேவைதான். வாழ்வுக்கு தேவையான அளவுக்கு தான். நம்மோடு மற்றவர்களை அதை இணைத்து அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று நாம் கொடுக்கணும். கடவுள் என்ன மட்டும்தான் ஆசீர்வதித்தார், எனக்கு மட்டும்தான் கிடையாது, நம் மூலமாக மக்களுக்கு அவர் உதவி செய்யக்கூட நமக்கு இந்த செல்வங்களை கொடுத்திருக்கலாம் என்று நினைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முற்படுவோம். எனவே செல்வம் அதிகமாக வருகிற பொழுது ஒரு சுயநலம் வரும். நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன். இந்த ஊமையில அந்த பணக்கார செல்வந்தன் நான் நல்லா உண்டு குடித்து சுகமா உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னான் இல்லையா? இது எல்லாருக்கும் நான் மக்களுக்கு இப்பவே கொடுத்து அதை காலி பண்ணுவேன்னு அவன் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா இன்னும் அவனுக்கு கடவுள்
பெரிய வாழ்க்கையை கொடுத்திருப்பார், மகிழ்வை கொடுத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே செல்வம் தேவை. எந்த அளவுக்கு தேவை? நான் வாழ்வதற்கு தேவை. அந்த செல்வங்களை பிறருக்கு கொடுக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் என் கடவுளே எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆன்மீகம் தான். கடவுளை நம்பி வாழ்வதுதான் சிறந்தது. கடவுளை நம்புகிற பொழுது வானத்து பறவைகளை பாருங்கள், மீன், மற்ற விலங்குகளை பாருங்கள், அது எல்லாமே எதையுமே சேர்த்து வைப்பது கிடையாது, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது அல்லவா? அதை போன்று நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பொருளாதாரத்தில் அல்ல, கடவுளின் நம்பிக்கையில் நாம் வாழ முயற்சி எடுக்கிற பொழுது நிச்சயமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி சிறப்பாகவே ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், பரபரப்பான ஒரு வாழ்க்கையில நாம் மேலோட்டமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆழமான வாழ்க்கைக்கு செல்வது கிடையாது, ஆழமான வாழ்க்கையை புரிந்து கொள்வது கிடையாது என்று நினைவுபடுத்துவதாகவே இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. நான் ஆழமான ஒரு ஆன்மீகத்தை அடைய வேண்டும். மேலோட்டமான ஆன்மீகம் அல்ல, மேலோட்டமாக வாழ்வது அல்ல, பொருளாதாரத்தில் அல்ல, கடவுளின் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதுதான் உண்மையான செல்வம், நிரந்தர செல்வம், நமக்கு உண்மையான மகிழ்வை கொடுக்கிற செல்வம் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரே, நான் அழிந்து போகும் பொருட்கள் மீது அதிக நாட்டம் வைக்காமல் அழியாத பொருளாகிய செல்வமாகிய மீதும் நம்பிக்கை மீது ஆழமான நம்பிக்கையை வைத்து வாழ எனக்கு ஆற்றல் கொடும் என்று ஜெபிப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. சிறப்பாக இந்த திங்கட்கிழமை வேளையிலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாங்கள் செல்லுகிற பொழுது எங்களுக்கு துணையாக இருக்க நல்ல ஞானத்தை கொடும், ஆற்றலை கொடும். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு செயல்கள் வெற்றியை காண்பார்களாக. சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார தீய சக்திகளிலிருந்து, பொல்லாத வஞ்சக சூழ்ச்சிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. கண்ணீர், கவலை, இன்னும் கோர்ட்டிலே இருக்கிற கேஸ், வீட்டிலே இருக்கிற பிரச்சனை, நிலத்திலே இருக்கிற பிரச்சனை, வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல வாழ்வாதாரம் கொடுத்து இந்த பிள்ளைகளை தாங்கி கொண்டு வழி நடத்துவீராக. எல்லாமே ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.